Hi friends, welcome to Jivida Saham. இன்னைக்கு வீடியோல உருளைக்கிழங்கு வச்சு பொட்டேட்டோ ரோல் சமோசா தான் எப்படி செய்யலாம்னு பார்க்க போறோம். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இப்போ ஒரு பாத்திரத்துல நான் 1 கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்துர்க்கேங்க. இப்போ மைதா மாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நான் 1/2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கறேங்க. உப்பு சேர்த்த பிறகு நம்ம 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்க போறோம். நார்மலான சமையல் எண்ணெய் நம்ம 2 ஸ்பூன் அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம். எண்ணெய்ல சேர்த்துட்டு நல்லா mix பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. இப்போ எல்லாம் நல்லா ஒண்ணா சேர்த்து நல்லா mix பண்ணி விட்டுக்கலாம். நல்லா mix பண்ணி கலந்து விட்ட பிறகு நம்ம தண்ணி சேர்த்துட்டு பிசைஞ்சிக்க போறோம். சப்பாத்தி மாவுல பிசைவோம்ல அதே போல நம்ம நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். சப்பாத்தி மாவு மாதிரி நம்ம சாஃப்ட்டாவே நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க. இப்போ நமக்கு மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போ கடைசியா நான் 1 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கறேங்க. எண்ணெய் சேர்த்து நம்ம ஊற வைக்கும் பொழுது மாவு நல்லா காயாம இருக்கும். அதனால கடைசியா 1 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து நல்லா ஊற வச்சுக்க போறோம். இப்போ நமக்கு இதே போல நம்ம இருக்கணும். ரெடி ஆயிடுச்சு. நம்ம ஒரு மூடி போட்டு நம்ம ஒரு 20 நிமிஷத்துக்கு ஊற வச்சு எடுத்துக்கலாங்க. இப்போ தனியா ஒரு கப்ல நான் ஒரு 2 ஸ்பூன் மைதா மாவு எடுத்துர்க்கேன். நம்ம கொஞ்சமா தண்ணி சேர்த்து ஒரு பேஸ்ட் பதத்துக்கு நம்ம mix பண்ணி நல்லா கலந்து விட்டு வச்சுக்கலாம். ரெடி ஆயிடுச்சு. நம்ம தனியா வச்சுக்கலாங்க. இப்போ நான் 2 உருளைக்கிழங்கு நான் வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேங்க. இப்போ நம்ம காய்கறிலாம் துருவோம்ல அதே போல நல்லா துருவி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம உருளைக்கிழங்கெல்லாம் துருவியாச்சுங்க. இப்போ உருளைக்கிழங்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நான் 1/2 ஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேங்க. 1 ஸ்பூன் மிளகாய் தூள், 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்க போறோங்க. கொஞ்சமா கட் பண்ண கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். இது கூட 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்க போறோங்க. கார்ன்ஃப்ளவர் சேர்த்தாச்சு. இப்போ எல்லாத்தையும் ஒண்ணா சேர்த்து நல்லா mix பண்ணி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ நல்லா பிசைஞ்சாச்சு. நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம சின்ன சின்னமா உருட்டிக்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம கையில நல்லா எண்ணெய் தடவிக்கலாம். எண்ணெய் தடவிட்டு சின்ன சின்ன பால் மாதிரி உருட்டிக்கலாம். எல்லாம் இதே போல ஷேப்ல நான் உருட்டிக்கிறேங்க. சிலிண்டர் ஷேப்புக்கு நம்ம உருட்டி எடுத்துக்கலாம். இதே போல நம்ம எல்லா மாவையுமே உருட்டி வச்சுக்கலாங்க. இப்போ நம்ம ஏற்கனவே தேய்ச்சி வச்சிருக்கோம்ல மைதா மாவை அதை நம்ம எடுத்துக்கலாம். நான் பாதியா எடுத்து கட் பண்ணிக்க போறேங்க. இதுல பாதி அளவு மட்டும் மாவு நம்ம எடுத்துக்கலாம். எடுத்துட்டு சப்பாத்திலாம் தேய்ப்போம்ல அதே போல நம்ம தேய்ச்சிக்க போறோம். இதே போல நல்லா ஒரு டைம் நல்லா உருட்டிக்கலாங்க. இப்போ நான் ஒரு சப்பாத்தி கட்டை நம்ம எடுத்துக்கலாம். கொஞ்சமா மாவு தேய்ச்சிட்டு நம்ம சப்பாத்திலாம் தேய்ப்போம்ல அதே போல தேய்ச்சி எடுத்துக்கலாங்க. நம்மளால எவ்வளவு பெருசா நம்ம தேய்ச்சிக்க முடியுமோ அவ்வளவு பெருசா நம்ம தேய்ச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம தேய்ச்சாச்சு. ரவுண்டா இருக்கும்ல இத ஒரு ஸ்கொயர் ஷேப்புக்கு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. இப்போ நம்ம கட் பண்ணியாச்சு. நம்ம ஏற்கனவே இப்போ நம்ம உருளைக்கிழங்கு உருட்டி வச்சிருக்கோம் இல்லையா அதை நம்ம வச்சிட்டு இதே போல அந்த மாவுல நம்ம வச்சிட்டு நம்ம நீட்டமா நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதே அளவுக்கு நம்ம உருளைக்கிழங்கு தேய்ச்சி வச்சிருக்கோம்ல அதே அளவுக்கு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். உருளைக்கிழங்கு வச்சிட்டு இதே போல நம்ம ரோல் பண்ணோம்னா நமக்கு ரெடி ஆயிடுங்க. ரோல் பண்ணிட்டு கடைசியா நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சிருக்கோம்ல மைதா பேஸ்ட் கொஞ்சமா தடவிட்டு நம்ம ஒட்டி விட்டோம்னா நம்ம ஒட்டிக்கும். நமக்கு பிரியாம வரும் பொரிக்கும் பொழுது. அதுக்காக இதே போல கடைசியா நம்ம தடவிட்டு நல்லா ஒட்டி விட்டறலாம். நமக்கு சூப்பரா ரெடி ஆயிடும். இதே போல நம்ம எல்லா உருளைக்கிழங்கையுமே நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கோம்ல அதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கலாங்க. இப்போ நம்ம எல்லா உருளைக்கிழங்கையுமே இதே போல ரெடி பண்ணி வச்சிருக்கோம். நம்ம இப்போ எண்ணெயில போட்டு பொரிக்க வேண்டியதுதான். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு நான் ஒரு கடாயை வச்சிருக்கேங்க. நான் பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. நம்ம ஒண்ணொண்ணா போட்டுக்கலாங்க. இப்போ மீடியமான ஃப்ளேம்ல வச்சு நல்லா பொரிய விட்டுக்கலாம். ஹை ஃப்ளேம்ல வைக்கும் பொழுது நமக்கு சீக்கிரமா செவந்து வந்துரும். இப்போ ஓரளவு நல்லா வெந்திருச்சு. இப்போ நம்ம திருப்பி போட்டுக்கலாங்க. திருப்பி போட்டு நல்லா வேக விட்டு எடுத்துக்கலாம். நம்ம மைதா மாவு வச்சு நல்லா ஒட்டி இருக்கிறதுனால பிரியாம வரும். நான் மீடியமான ஃப்ளேம்ல வச்சு இதே போல நல்லா பொரிச்சு எடுத்துக்கலாங்க.
இப்போ நமக்கு நல்லா செவந்து வந்துருச்சு பாருங்கள். நம்ம இப்போது எடுத்துக்கலாம். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிளான நான் செய்யக்கூடிய நம்ம வீட்டிலே செஞ்சு கொடுக்கலாங்க. பொட்டேட்டோ ரோல் சமோசா ரெடி ஆகிடுச்சு. இதே போல் நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.